சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இன்றும் இன்னைக்கும் வீதிலடி சமைப்பும் கர்நாடகாவில் மேகதாத்து அணையை கட்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். இது அரசியலுக்காக கைத்தட்டலுக்காக நாம் சொல்வதல்லைங்க. ஐயா, பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஐயா. 15 லட்சம் பேருக்கு மேல பெங்களூர்ல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில 7.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. மண்டியால இருக்கிறாங்க, சிமோகால இருக்கிறாங்க, சிக்மங்களூர்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக சண்டை போட்டு பார்டருக்கு போய் பிரச்சனையை பண்ணி கேட் இழுத்து மூடி 2 பஸ் உடைச்சு வீதிலடி சமைப்பில் 2 பச்சை துண்டை போட்டுட்டு போய் நாம செஞ்சுட்டா தமிழ்நாட்டுக்காக இருக்கிறோம். அது நமக்கு வேண்டாங்க. மேகதாத்தை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் மத்திய அரசை நம்புகின்றோம். 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு மாநிலம் முடிவு செய்யும் பொழுது அந்த லோப்பர் ரைபேரியன் ஸ்டேட்டாக கீழே தண்ணி வரக்கூடிய மாநிலங்கள் அதை எதிர்த்தால் அந்த அணையை கட்டுவதற்கு அந்த மாநிலத்திற்கு உரிமை இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக 2021-22 கட்ட முடியாது என்று சொன்ன மத்திய அரசு என்னை கர்நாடகா கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வது உண்மையாலுமே நம்முடைய நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னும் நான் நம்புகின்றேன், நேர்மையான ஒரு மனிதர், தவறு செய்யாத ஒரு மனிதர். அதனால 2 மாநிலத்துக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு முதலமைச்சர்களை அமர வைத்து தீர்வு கொடுக்கணும். இன்னைக்கும் கர்நாடகாவில் நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா நம்ம கிட்ட டிஜி ரிசர்வாயர் இருக்கு, திப்பனகுண்டகத்தா ரிசர்வாயர் இருக்குது, பெங்களூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் 2.2 டிஎம்சி இருக்கு. அந்த தண்ணியை பெங்களூர் யூஸ் பண்ணா தண்ணி பிரச்சனையா வராதுங்க ஐயா. எதுக்கு மேகதாத்துல அணை கட்டணும்? மஞ்சனப்பள்ளி டேம் இருக்குதுங்க ஐயா பெங்களூர் பக்கத்துல. மத்திய அரசு நிதி கொடுங்க, 500 கோடி கொடுங்க, 600 கோடி கொடுங்க, புதுப்பீங்க. ஏற்கனவே காவிரியில வரக்கூடிய தண்ணியில எங்க தேங்குதோ இந்த 2 டேமையும் புதுப்பீங்க. பெங்களூர் மக்களுக்கும் அது வரப்பிரசாதமாக இருக்கட்டும். இதுதாங்க ஐயா நம்ம அரசியல். நாம இந்த பஸ்ஸை உடைக்கிறது, பச்சை துண்டு போட்டு போய் பார்டரில் இழுத்து மூடுறது நமக்கு இது வேண்டாங்க ஐயா. நாம் இன்னைக்கு சொல்வதெல்லாம் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது மத்திய அரசு தலையிட்டு நேர்மையான நாணயமான ஒரு தீர்வை கொடுங்க. பெங்களூரு மக்களுக்கும் தண்ணி பிரச்சனையை உறுதி செய்து கொடுங்க. ஏற்கனவே காவிரியில் தண்ணி வரல, தயவு செய்து இன்னொரு அணையை 9,000 கோடி ரூபாய்க்கு கட்டி அந்த மேகதாத் அணை எங்க இருக்கு? இன்னைக்கு கர்நாடகால முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதியில மேகதாத்து இருக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. அதற்கு மேல அரசியல் பேச விரும்பல. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல அண்ணாமலை தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பேசலையா? தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நான் நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவினங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சு நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷத்துல அது 25,000 கோடி. பெரிய மாற்றம் நடக்கும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துக்கு போனாலும் லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம், உபரி தண்ணீரை லிப்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. எல்லோரும் அமைதியாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு 5,000 கோடி ஒதுக்குங்க ஐயா. நீங்கள் சேமிக்கக்கூடிய 15,000 கோடியில 2வது 5,000 கோடி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு கொடுங்க ஐயா. நீங்க சேமிக்கக்கூடிய 3வது 5,000 கோடி கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த 5,000 கோடி கொடுங்க ஐயா. இப்படி நீங்க கொடுக்கலீங்கன்னா அவங்களால பட்ஜெட் போடவே முடியாது. செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் கேட்பாங்க, எல்லா மக்களுக்கும் பணம் வேணும். சேமிக்கக்கூடிய பணத்தில் இந்த 15,000 கோடிய 3-5,000 கோடியாக பிரித்து அடுத்த தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 25,000 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி நீர் மேலாண்மைக்கு, கல்விக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு 5,000 கோடி, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி கொடுங்க ஐயா. தமிழ்நாடு நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இது மட்டும்தான் நாங்க உங்களுக்கு வீதிலடி சமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய யோசனைங்க ஐயா. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. 1 வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.
நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்கய்யா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீத லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல. இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூஸ் விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுப்படுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்தாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீதிநடை அமைப்பு சார்பாக சொல்லுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, நான் அரசியல் பேசலாங்க ஐயா. நம்ம தான் அரசியல் பேசக்கூடாது நீங்க வந்திருக்கு. நம்ம சமுதாய பணியை மட்டும் செய்வோம், அடிப்படை மாற்றத்தை செய்வோம். என மேடையில் இருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. வீத லீடர்ஸ் அமைப்பின் பேரணி ஒன்று தற்பொழுது சென்னையில் நடந்து வருகிறது. சுற்றுப்புற சூழலுக்கான பேரணி தான், ஆனால் அரசியல் இல்லாமல் இருக்காது இல்லையா? அண்ணாமலை அவர்களுடைய பாஜகவில் முடிந்த பயணம், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பது தொடர்பாகலாம் விளக்கம் கொடுத்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழக அரசு குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் இப்போ தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்தும்னு நிறைய விவகாரங்கள் குறித்து விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறார் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை. வீத லீடர்ஸ் அமைப்பு இப்போ சுற்றுச்சூழலுக்கான பேரணி நடத்தினாலுமே இதில் அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.